मैं सेलेस्टियल सी சகோதரர் நிசாந்த் உயிர்த்தநாதன் உடல்நலக்குறைவால் நம் எல்லோரையும் விட்டு பிரிந்தார் என்பது ரொம்ப வருத்தமும் வலிகளும் நிறைந்த ஒரு சம்பவம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல லட்சம் கோடி புழங்குகின்ற இந்த துறையில், பல லட்சம் கோடி புழங்குகின்ற இந்த கப்பல் துறையில் ஒரு மாலுமிக்கு சாதாரணமாக ஏற்பட்ட உடல்நலக்குறைவுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. ரொம்ப கேவலமா இருக்குல்ல. இந்த ட்ரீட்மெண்ட் அவங்களால கொடுக்க முடியல. கடல்ல பயணம் செய்யற மாலுமிக்கு தெரியும் கடல் பயணங்கிறது எவ்வளோ கடினமான ஒரு வாழ்க்கை, அது அந்த வேலையெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது கடல்ல வேலை பார்க்குற மாலுமிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த துறையை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கும் இந்த துறையில் இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் சகோதரர் நிசாந்த் எல்லாருக்குமே இன்றைக்கு தெரிய வச்சிருக்காரு. வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா உடனே அதுக்கு தேவையான உரிய மருத்துவ உதவியை உடனே நாடணும். ஒரு வேலை உடம்பு சரியில்லாதவங்களால அதை சரியா செய்ய முடியல அப்படின்னா கூட வேலை பார்க்குற நம்ம அந்த இதை எடுத்து செய்யணும். எப்பெல்லாம் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு, ஏன்னா நாளைக்கு எனக்கும் வரும் அது, எப்பெல்லாம் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதோ அவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்காங்களா, கம்பெனிலேருந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் கைடு பண்ணுறாங்களா, அது எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது கூட வேலை பார்க்குற நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை. பிரச்சனை வேற எங்கேயுமே கிடையாது, பிரச்சனை இங்கே தான் இருக்குது. அந்த கப்பலில் இருக்கிற ஒவ்வொரு மாலுமியும் இதே மாதிரி நினச்சிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம கூட நம்ம சகோதரர் நிசாந்த் இருந்திருப்பார். அவன் வேலையை பார்க்க போயிருப்பான், அதான் நடந்திருக்கும். ஏன்னா நானும் நிறைய கப்பலில் பார்த்துருக்கேன். அவன் வேலையை பார்க்க அவன் போயிடுவான். அதே மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கலாம். கேப்டன் மெசேஜ் அனுப்புவார், கம்பெனிக்கு மெசேஜ் அனுப்பிட்டாரு, அவர் அனுப்பிக்கிட்டு இருக்காரு, இப்படியே டைம் பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரியா? வர்ற காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மாலுமிகளோட கடமை. சரியா?